ஹாய் நண்பா. தொடர்ந்து மலையாள சினிமா வந்துட்டு பேக் டு பேக் வந்து பிளாக் பஸ்டர் குடுத்துட்டான் என்னமோ தெரியல. ஒரு நல்ல தமிழ் படம் வந்துட்டு நம்மள விட்டு விலகிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். அதுவும் மகம்னு சொல்லிட்டு சிம்ப்ளி சவுத் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு இப்ப படம் வந்து ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு தரமான ஒரு படம் பார்க்கணும்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த படத்த வந்து உங்களுக்கு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுவும் மகம் படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து டீ ஃபேக்டரி பக்கத்துல இருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வீடு கட்டி சந்தோஷமா வாழ்றாங்க மலைப்பூச்சியில. ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒரு ஆசை இருக்கும். எப்படியாச்சும் தன்னோட ஒய்ஃப் வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும், எப்படியாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஒரு ஆசை இருக்கும். அதுக்கான நிறைய எஃபோர்ட்லாம் வந்து நிறைய போடுவார். ஆனா வந்துட்டு ஒய்ஃப் வந்து அதெல்லாம் சிம்பிளா கண்டுபிடிச்சிட்டு நீ வந்து சர்ப்ரைஸ் பண்ணி லாக்கிலன்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டு போயிடுறாங்க. அதனால வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து நிறைய டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். என்னப்பா அது எந்த ஒரு எஃபோர்ட் போட்டாலும் வந்துட்டு ஒய்ஃப் கண்டுபிடிச்சிடாலேன்னு சொல்லிட்டு எப்பவும் போல வழக்கம் போல டீ ஃபேக்டரி போயிட்டு அங்க மேனேஜர் வேலை செய்வாரு. அப்ப வந்து அவருக்கு ஒரு ஐடியா வரும். அவர் வேலை செய்யற கம்பெனி வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு அவன் வந்துட்டு லவ் மேரேஜ் தானே பண்ண போறான். அவன் கண்டிப்பா வந்துட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டை வந்துட்டு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வச்சு ஏதாச்சும் யூனிக்கா சர்ப்ரைஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு ஐடியா சொல்லுவான். ஆக்சுவலா அது என்ன ஐடியா அப்படின்னா வந்துட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோன் வந்துட்டு ஹிடன் ஃபேஸ் கேமரா ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபோன் வந்து ஹைட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் வந்து அந்த கேமரா வந்து ரன்னிங்கா இருக்கிறது வந்துட்டு என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோனுக்கு தெரியல. வந்துட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியல. நான் வந்து அதுல இருந்து நிறைய அந்த அவ பண்ற அந்த கியூட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு அதை நான் ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ செஞ்சு அவ பர்த்டேக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த யூனிக் சர்ப்ரைஸ் இருந்துச்சு. அதுவும் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஐடியா வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணும்போது அவருக்கும் வந்து இந்த ஐடியா பிடிச்சது. ஓகே, கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஆப் பத்தின நிறைய இந்த ரிசர்ச்லாம் வந்துட்டு இறங்குவாரு. இந்த யூடியூப்ஸ் சரி, இந்த கூகுள் கரன்ஸ் சரி, இந்த ஆப் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சு கண்டிப்பா நீ ராத்திரி பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ராத்திரி வைஃப் தூங்கும்போது அவங்க போன்ல வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஹைட் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில எழுஞ்சி வந்து இந்த லேப்டாப்ல வந்துட்டு அவர் வந்து அந்த அந்த ஒரு ஆப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப் ஹைட் பண்ணிட்ட பிறகு அந்த ஒரு ஐபி அட்ரஸ் காமிக்கும். அந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு லேப்டாப்ல போட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு வைஃப் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு இந்த லேப்டாப் மூலியமா அந்த வேலை இடத்துல. அப்போ வந்து வைஃப் வந்து நிறைய இந்த கியூட் ஆக்ஷன்ஸ் பண்ணும்போது அது வந்து ரெக்கார்ட் பண்ண சந்தோஷமா ரெக்கார்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு அவர் டக்குன்னு அந்த மாதிரி லேப்டாப் திறந்து கேமரா ஓப்பன் பண்ணும்போது டக்குன்னு வந்து அந்த ஸ்மோக்கிங் அந்த ஒரு புகை இருக்கும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து 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 போகும். அது வந்துட்டு அந்த ஸ்மோக்கிங் அந்த புகை போகும்போது ஆம்பாள் கையை வந்து அந்த ஒரு கேமரால பார்த்துருவாரு. இவருக்கு என்ன ஒரு ஒரு பெட்டரியான ஒரு விஷயம் வரும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வைஃப் வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்க தொடர்பு வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு தான் இவருக்கு வந்து ஒரு ஃபீல் வரும். இதுக்கப்புறம் இந்த ஹீரோ வந்து அவங்க 2 பேருக்கு வந்து என்ன ரிலேஷன்ஸ், அவங்க நடக்கிற அந்த கன்வர்சேஷன் சீன்ஸ் எல்லாம் கேட்டு அதுல வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் ரிவீல் ஆகும். அதெல்லாம் வந்துட்டு என்னதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிப்பாரு. இன்னொன்னு வந்துட்டு இந்த கேமரா ஆப் வந்து எப்படி ஹீரோக்கே மறுபடியும் வந்துட்டு ஒரு டேமேஜ் எடுத்துட்டு வருது, ஒரு ஆபத்து எடுத்துட்டு வருது, எப்படி வந்து இவர் வந்து அதை வந்து ஃபேஸ் பண்றது சேலஞ்சஸ் சொல்லிட்டு தான் இந்த ஒட்டுமொத்த படத்தோட கதையே. ஆக்சுவலி வந்துட்டு இந்த படத்தோட கதை வந்து நான் மேலோட்டமா சொல்லியிருக்கேன். இதை நான் டீப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்து கண்டிப்பா நிறைய ஸ்பாயிலரா இருக்கும். இந்த கதையே தான் படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டா இருந்துச்சு. ஏன்னா இந்த கதை நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணா கண்டிப்பா வைஃப் வந்து தப்பு பண்றாங்க. இது மாதிரி தான் சம்திங் இருக்கும். கண்டிப்பா வந்துட்டு இவங்க வேற தொடர்பு போகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி தான் படத்தை பார்க்க ஆரம்பிச்சோம். அந்த படத்தோட ஃப்ளோலே பார்க்கும்போது வந்துட்டு நம்மளுக்கு அப்படிதான் தோணுச்சு. பட் தென் வந்துட்டு அதான் இல்ல நாங்க சொல்றதான் கதைன்னு சொல்லிட்டு வேற மாதிரியான ஒரு படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு இந்த படத்தோட கதை வந்து நான் இப்படிதான் சொல்லியிருப்பேன். இது ரொம்ப டீப்பா சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ஸ்பாயிலர் ஆயிடும். அது வந்து உங்களுக்கு படம் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா இருக்காது. இதோட நம்ம டைரக்டா ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவா பட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸ் படத்துக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் இருக்கும் அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கியூரியாசிட்டி ஃபேக்டர் அது அழகா ப்ராப்பரா கொண்டு போனா மட்டும்தான் வந்துட்டு ஆடியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து கரெக்டா ப்ராப்பரா பண்ணி ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் வந்து ப்ராப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அதுதான் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லுவேன். ஏன்னா சஸ்பென்ஸ் வந்துட்டு நம்ம வந்து அந்த படத்தோட இயர்லியாவே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அந்த படம் பார்க்கலாம் அந்த ஃபீலே கிடைக்காது. ஒரு சஸ்பென்ஸ் படம் பார்க்கறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலே கிடைக்காம போயிடும். பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்ட் டு எண்ட்ல இருந்து ஃபுல்லா வந்துட்டு படம் வந்துட்டு அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா கொண்டு போனது மிக முக்கியமான காரணம் வந்துட்டு அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் தான். அது வந்து கரெக்டா ப்ராப்பரா வந்துட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அது சூப்பரா வந்து சீன்ஸ் பை சீன்ஸ் வந்து கொண்டு போயிருது வந்துட்டு இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஒன்று இருக்கு பாத்தீங்களா. வந்து நம்ம நிறைய படங்களை பார்த்திருப்போம். படத்துல தான் வந்துட்டு அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். பட் இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல தான் படமே இருக்கு. அதுதான் வந்துட்டு இது முக்கியமான ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம். எவ்ரி 15 to 20 மினிட்ஸ்க்கு வந்துட்டு அங்கங்க அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு விட்டுருவாங்க. நம்மளும் வந்துட்டு வேற மாதிரி படம் பார்த்துருக்கோம்பா, செம்ம படம்னு சொல்லிட்டு நம்மளுக்கே படம் பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்மளுக்கே வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் வந்து வச்சிருப்பாங்க. சும்மா வைக்கிறேன், சும்மா வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம எங்கெங்க தேவையோ எந்தெந்த சீனுக்கு தேவையோ அதெல்லாம் வந்து அங்கங்க வந்து அந்த ட்விஸ்ட் எல்லாம் வச்சதுனால வந்துட்டு இந்த படத்துக்கு இன்னும் அந்த ஸ்கிரீன் பிளே வந்துட்டு இன்னும் நல்லா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்றேன்.
அப்போ வந்துட்டு அந்த வைஃபும் வந்து இன்னொருத்தனை வந்துட்டு அந்த கான்வர்சேஷன் சீன்ஸ் பண்ணுவான். அந்த கான்வர்சேஷன் சீன்ஸ் ஓடிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஒட்டு கேட்க வந்துட்டு மைக்ரோஃபோன் ஆன் பண்ணி வந்து இவர் லேப்டாப்ல வந்து ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அது வந்து நார்மல் கான்வர்சேஷன் சீன்ஸ் தான் போகும். அவ்வளோ பெரிய கான்வர்சேஷன் சீன்ஸ் ஒரு நார்மலாக தான் போகும். நம்மளும் அப்படி தான் யோசிப்போம். சடனாக பார்த்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் சீன்ஸ்ல வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதே ரியாக்ஷன் தான் நம்மளும் கொடுப்போம். ஸோ நார்மலான ஒரு கான்வர்சேஷன் சீன்ஸ்ல டக்குன்னு ஒரு ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உண்மையா வேற லெவலா இருந்துச்சு. ஹீரோ வந்து அந்த சீன் வந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுப்பாரோ அதே ரியாக்ஷன் தான் நம்மளும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரியாக்ஷனும் சரி, அவர் பண்ற ஒட்டுமொத்த ரியாக்ஷனும் சரி, அந்த ரியாக்ஷன் வந்து கரெக்டாக நம்மளுக்கு பொருந்தும். ஸோ அந்த பர்சனே வந்து கனெக்டடா இருக்கும். ஸோ அது வந்து உண்மையாவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து சூப்பராக வந்து அவங்க பண்ற அந்த சீனே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. பெருசா நம்மளே வந்துட்டு போட்டு வேப்படைக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு சீனா தான் இருக்கும். அந்த சீன்ல அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து சூப்பரா வந்து கன்வே பண்ணனால வந்து நம்மளுக்கு படம் பார்க்கறப்போ ரொம்ப இம்ப்ரெஸ்டா இருந்துச்சு. ஓகே, நார்மல் சீன்ல கூட இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ்டா பட்டதுனால வந்துட்டு இந்த படத்தை வந்து எனக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்வேன். அடுத்து இந்த படத்துல வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து 2 பேரும் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு எதுக்கு இதெல்லாம் நடக்குது, நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறைய அந்த ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அன்சால்வ்டு மிஸ்டரி வந்துட்டு அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஸோ அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெச்சூர்டா அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ அந்த இடத்துல அதே மாதிரி ப்ராப்பரா பண்ணிருக்காரு. அதே மாதிரி ஹீரோனும் சரி, ப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஒரு சீன் நடக்கும். அது மாதிரி வந்துட்டு ஹீரோக்கும் நம்ம ஒய்ஃப்க்கும் வந்துட்டு ஒரு 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 கான்வர்சேஷன் சீன்ஸ் போவோம். ஸோ அந்த சீன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹீரோயின் வந்துட்டு அந்த சீன் வந்து தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு சீன், ஒரு தாறுமாறான சீனு. நம்மளுக்கு வந்து இந்த ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒய்ஃப் வந்துட்டு வேற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஒரு கான்வர்சேஷன் சீன்ஸ்ல பாக்குறப்போ இவங்களா இந்த சீன்ஸ் எல்லாம் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்துட்டு எப்படா அது அப்படி அந்த ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் வந்துட்டு வேற லெவலான ஒரு சம்பவம் பண்ணிருப்பாங்க. ஸோ வந்து ஒரு சஸ்பென்ஸ் படத்துக்கு வந்துட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து சஸ்பென்ஸ் வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு பிலீவபிளா இருக்கோ அப்பதான் வந்து நம்ம சஸ்பென்ஸ் ஃபேக்டர் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். நம்ம படம் பார்க்கறதுக்கு ஒரு என்கேஜிங்கா இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டா ப்ராப்பரா வந்துட்டு 2 பேருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால வந்து நம்மளுக்கு வந்து பிலீவபிளா இருக்கு. ஓகே, இவங்க பண்ணிருக்க மாட்டாங்க, இவங்க இதை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அதுல வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா சொல்றேன். அடுத்து இந்த படத்துல வந்து ஒரு கிளைமேக்ஸ்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது வந்துட்டு இது வேற லெவலா இருந்துச்சுங்க. ஸோ அதை நான் டிஸ்கிரைபே பண்ண முடியாது. இது வேற லெவல்னு சொல்லிட்டு அந்த ஓட் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த லெவலுக்கு வந்து அந்த ஓட் வந்துட்டு இந்த ஒரு கிளைமேக்ஸ் வந்துட்டு சூப்பரா செட் ஆகுதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிளைமேக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து படம் பார்க்குறப்போ இந்த கிளைமேக்ஸ் வந்து இப்படி வச்சாதான் படம் நடக்கும்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதே மாதிரி தான் அந்த கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த கிளைமேக்ஸை வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு கால் பண்ணும்போது அந்த ஒரு ரிங்டோன் வச்சிருப்பாங்க பாருங்க. அது நார்மல் ரிங்டோன் தான். அது வந்து சும்மா அது ஒரு காமெடியான ஒரு ஃபன்னான ஒரு ரிங்டோன் தான் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ரிங்டோன் வச்சு பாட்டுக்கு ஒரு லீடு கொடுத்துருப்பாங்க. அது அந்த ஐடியா வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு வந்து எந்த ஒரு சர்ப்ரைஸும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து கிளைமேக்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஓகே நம்ம ஒய்ஃப் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமோ அதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கும் கிடைக்கும். ஸோ அதான் அந்த கிளைமேக்ஸே வந்துட்டு வேற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பட்டுச்சு. அப்புறம் படம் வந்து டெக்னிக்கலி வந்து செம்ம பிரில்லியண்டா எடுத்திருந்தாங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி இருக்கட்டும், பிஜிஎம் இருக்கட்டும், ஸோ அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த ரிவீல் பண்ணும்போது அதுக்கேற்ற அந்த ஒரு பிஜிஎம் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபியும் சரி, அந்த நேச்சுரலா அந்த ஒரு இடத்த வந்துட்டு ரியலிஸ்டிக்கா காமிச்சது வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்வேன். ஸோ இதுதான் நண்பா இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவா பட்ட விஷயம். ஸோ இந்த படத்துல அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த படத்துல வந்து அங்கங்க அந்த லாஜிக் மிஸ்டேக் வந்து நிறையவே இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்றேன். ஸோ ஒய்ஃப் ஃபாலோ பண்றதுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு காடியில வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ அவர் வீட்டுக்கு முன்னுக்கே தான் வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ அப்போ வந்துட்டு ஒய்ஃப் வந்துட்டு அது மாதிரி அந்த ஹஸ்பண்ட் காடி எங்க இருக்கோ அந்த டைரக்ஷன் தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதுலேயே வந்துட்டு படம் வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ அங்கேயே வந்துட்டு அவங்க வந்து ஒய்ஃப் வந்து அங்கேயே சுதாரிச்சிருந்தாங்க. ஓகே நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்றான்னு சொல்லிட்டு அங்கேயே சுதாரிச்சிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு படம் வந்து அங்கேயே முடிஞ்சு போயிருக்கும். பட் ஸ்டில் வந்து அந்த படத்தை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போன மாதிரி. ஸோ அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை ஃபாலோ பண்ற சீன்ஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கணும். ஸோ அது கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் ஆச்சுன்னா அங்கிருந்து ஒய்ஃப் வந்து அந்த டைரக்ஷனை பார்க்கும்போது கன்ஃபார்ம் தெரிஞ்சு நம்ம ஹஸ்பண்ட் காடி அங்கே தான் நிற்கிது, ஏன் வந்துட்டு இங்கே நிற்கிற நம்ம ஃபாலோ பண்றான்னு சொல்லிட்டு அங்கேயே யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா அந்த படம் வந்துட்டு அங்கேயே முடிஞ்சிருக்கிறோம். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட்டு போனதால தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிச்சு. இன்னொன்று வந்துட்டு ஹீரோ வந்துட்டு போலீஸ் கிட்ட மாட்டிங்கிற சீனா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்து தப்பிக்கிற சீனா இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா பண்ணிருக்கலாமோ. ஏன்னா அது அங்க போனாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகே கண்டிப்பா ஹீரோ இந்த மாட்டிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ, வேற மாதிரி பண்ணிருக்கலாமோன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அங்கங்க கொஞ்சம் லேக் அடிக்க ஆரம்பிச்சு. எப்பனா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் அந்தந்த மிஸ்ட்ரிலாம் வந்து கண்டுபிடிக்கும் போது எதுக்காக நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு
அந்த கண்டுபிடிக்கும்போது அந்த ஒரு சீன்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் அங்க வந்து லேக் அடிச்சுச்சு. பட் ஓவராலா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுத்துச்சு. ஏன்னா, அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்துட்டு அங்கங்க கரெக்ட்டா வந்து ரிவீல் பண்ணதுனால மட்டும் தான் வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படி சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அதே மாரி தான் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு சீன்ஸ்லாம் வந்துட்டு பெட்டரா பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஸோ அதுதான் நண்பா இந்த படத்த எனக்கு பாசிட்டிவா பட்ட, நெகட்டிவா பட்ட விஷயமே. ஸோ நீங்க ஒண்ணும் இந்த படத்த பார்க்கல அப்படின்னா வந்து தாராளமா இந்த படத்த இப்ப பார்க்கலாம். ஸோ ஹைலி ரெக்கமெண்ட்னே சொல்லுவேன். ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு சஸ்பென்ஸான ஒரு த்ரில்லர் ட்ரீட்மெண்ட் படம் பார்க்கணும்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஹைலி ரெக்கமெண்ட். ஸோ மஸ்ட் வாட்ச். ஸோ ஒரு நல்ல படம், ஒரு நல்ல தமிழ் படம். ஸோ இந்த படம் வந்துட்டு யாருக்குமே இந்த படம் வந்து வந்ததும் தெரியாது. ஸோ இந்த படத்தோட ரீச் ஆக்சுவலி வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு வந்து குறைவா தான் கிடைச்சிருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் நம்மளும் இந்த வீடியோல ஷேர் பண்றோம். ஸோ நீங்களும் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு மறக்காம படத்தை பார்த்துருங்க. ஸோ யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய் நண்பா.